ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே கூலிப்படம் என்று உலகம் முழுக்கவே பல்லாயிரம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டுல காலை 9 மணி காட்சி ரிலீஸ் ஆனாலுமே ஆந்திர, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல காலை 6 மணிக்கு, அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட சில வெளிநாடுகள்ல இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கே முதல் காட்சி திரையிடப்பட்டிருக்கா. காலை முதலே கூலிப்படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ரஜினி சார் லோகேஷ் கனகராஜ் சரியாக பயன்படுத்தியிருக்கார். கமலுக்கு ஒரு விக்ரம் அப்படின்னா ரஜினி சாருக்கு ஒரு கூலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷௌபின் சாகிர், நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன் அப்படின்னு எல்லோருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்களா. அனிருத் அவர்களுடைய பின்னணி இசை ரொம்ப பக்காவாக அமைஞ்சிருக்காம். ஏனென்றால் பலருமே ட்விட்டர்ல இது போன்றுதான் சமூக வலைத்தளங்களிலுமே பதிவிட்டுட்டும் இருக்காங்க. அப்படி கூலி திரைப்படத்திற்கு வாழ்த்து மழை குவிஞ்சிட்டு இருக்கு. ரசிகர்களை தாண்டி பல பிரபலங்களுமே இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்த்து படக்குழு மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த படக்குழுவிற்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தாவேக கட்சி தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் கூலி திரைப்படத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே ஜனநாயகன் படத்திற்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரா. வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டுமல்லாமல் கூலி திரைப்படத்திற்கு கிடைத்த வரவேற்பு போல ஜனநாயகன் திரைப்படத்திற்கும் கிடைக்கும். ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுமே இந்த படத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்தையுமே தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.